அடுத்தது இந்த வாட்டி இந்தியா அலையன்ஸ் அமோக வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. நார்த் இந்தியாலையும் ட்ரெண்ட் மாறிடுச்சு. மகாராஷ்டிரா, பீகார், ஹரியானா, பஞ்சாப் இது மாதிரி ஊரெல்லாம் பிஜேபி தோக்க போகுதுங்கிற செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. எங்க மேனிஃபெஸ்டோவை நீங்க உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டு பெண்மணிக்கும் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், அதாட்டா மாசத்துக்கு 8300 கொடுக்கப்படும். இந்த உரிமை தொகையை சேர்த்தீங்கன்னா ஒரு வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு மாசம் 9300 நிச்சயமா கிடைக்கும். வேலை படிச்சு வேலை கிடைக்காத பட்டதாரிகளுக்கு கார்பரேட்டுகள்ல அப்ரெண்டிஸ் கிடைக்கும். அவங்களுக்கும் மாசம் 8300 கிடைக்கும். கார்பரேட் கம்பெனிகள் கொடுக்கலன்னா கவர்மெண்டே கொடுக்கும். ஆனால் ஒரு இளைஞர் படித்து வேலை இல்லாமல் வறுமை கோட்டு கீழே இருந்தார்னா அந்த குடும்பத்துக்கு மாதம் 13,600 16,600 rupees கிடைக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் 25 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கப்படும். ஒரு சாமானியனுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வேலை இல்லைன்னா ஒரு 16,600 மாதம் கிடைக்கும் வறுமை கோட்டு கீழே இருந்தால். பல சர்வேகளை காங்கிரஸ் கட்சி பார்த்து பல நோபல் பரிசு ஜெயிச்ச எக்கனாமிஸ்ட் எல்லாம் கன்சல்ட் பண்ணி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழையாகிறதுக்கு மெயின் காரணமே மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நாங்கள் ஆய்வு பண்ணி அதனால் 25 லட்ச ரூபா வரைக்கும் மெடிக்கல் கேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பல பேர் கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமான்னு. நாங்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு தியாகம் பண்ணது எங்கள் கட்சி. நாட்டுக்காக உயிர் கொடுத்த தலைவரை பறி கொடுத்தவங்க நாங்கள் தான். மன்ரேகா அப்படின்னு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்ததும் நாங்கள் தான். இந்தியாவில் ஐடி ரெவல்யூஷன் கொண்டு வந்ததும் நாங்கள் தான். இந்தியாவில் டெலிகாம் ரெவல்யூஷன் கொண்டு வந்ததும் நாங்கள் தான். சொன்னதை காங்கிரஸ் இன்னைக்குமே செய்யும். இன்னைக்கு கர்நாடகாவில் நாங்கள் சொன்னதை பண்ணியிருக்கிறோம், தெலுங்கானாவில் சொன்னதை பண்ணியிருக்கிறோம். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை ராஜஸ்தானில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஆட்சிக்கு வந்தோன்னா 17,300 இந்த உரிமை தொகையை சேர்த்து சொல்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற உரிமை தொகையும் சேர்த்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 17,300, படுத்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 8,300 இல்லாட்டா வருஷத்துக்கு 1 லட்சம் நிச்சயமாக கொடுக்கப்படும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வே எடுக்கப்படும். யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியும். சில பேர் இதை வாட்ஸ்அப் மூலமாக மக்கள் பணத்தை காங்கிரஸ் கட்சி பிடுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், யார் பணத்தையும் நாங்கள் எடுக்க போகிறதில்ல. சில 3-4 கார்பரேட் முதலைகள் 10 வருஷமாக எல்லா பணத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடச்சிருக்குது. 10 வருஷத்தில் அது 18 லட்சம் கோடி ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்ததுன்னா எங்களால் எல்லாம் செய்ய முடியும். நாங்கள் சொல்கிறதுனா செய்ய முடியும். எங்களோட ஐடியாவே டாப் 1% ஆஃப் இந்தியா மட்டும் நல்லா இருந்தால் போராது. ஒரு நாடு வல்லரசு ஆனோம்னா பாட்டம் ஹாஃப் ஆஃப் தி கண்ட்ரியும் நல்லா இருக்கணும். மாண்புமிகு மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி கடைசி 60% கீழ்த்தரம் 60% இருக்கிறது டாப் 40%ஓட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மன்மோகன் சிங் சொன்னார். நாங்கள் சொல்கிறோம், கடைசியில் இருக்கிற 90% நல்லா இருக்கணும்னா டாப் 10% ஜாஸ்தி வரி கொடுத்தா தப்பே கிடையாது. அதுதான் அந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனே தவிர மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. வரி சலுகையை கொடுத்து பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர் விலையை ஏற்றி மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறது பாஜக அரசாங்கம்.